ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சளி இருமலை விரட்டி அடிக்கிற தூதுவளையில் எப்படி ரசம் வைக்கலான்றதை பார்க்கலாம். இதாங்க தூதுவளையில் பார்க்க இப்படி தான் இருக்கும். இலை மேலே கொஞ்சம் முள்ளாக இருக்கும். பார்த்து கவனமாக அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி கப்பில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு. வேக வச்ச பருப்பு கொஞ்சம் இருந்தால் சேர்த்திக்கலாம். அது இல்லைன்னா துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இல்லாட்டி பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, தேவையான உப்பு. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச தூதுவளை இலையை ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்திக்கணும். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 400 ml எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் சேர்த்திக்கணும். எப்பயும் தக்காளி அப்படியே போட்டு பிசையக்கூடாது. அதை கட் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவு புளி தண்ணி இதில் சேர்த்திக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கணும். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய்யில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கணும். 2 அல்லது 3 வரமிளகா சேர்த்திக்கணும். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அரைக்கிறப்போ ஒரு வரமிளகா சேர்த்தி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த விழுதை இதோட சேர்த்திக்கணும். கொஞ்சம் நெய்யில் அதை கொஞ்சம் வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச தக்காளி கரைசலை இதில் சேர்த்திக்கணும். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கணும். ரசம் நல்லா பொங்கி வரப்போ அதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான தூதுவளை ரசம் ரெடி. தூதுவளை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சளி இருமலை விரட்டும் சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது இதை நம்ம உணவில் கண்டிப்பாக சேர்த்திக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையல் ரெசிபியை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.